சாந்தியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நம்முடைய ஜீவ சகோதரர் சாலை சிவபதன் அண்ணா அவர்கள், நம் தெய்வம் அவர்கள் பெற்ற சன்னதங்களுள் எவரும் பெற்றறியா அரிய தவத்தின் நாமம் பற்றி நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் நாம் நேற்று நம்முடைய கற்பக தரு சபையில் சன்னதங்கள் என்ன பெற்றது, இந்த உலகத்தார் என்னும் ஒரு உலோக ஆயுதம் அல்ல, அவை செம்மல்களில் கோடிக்கு ஒருவர் பெறும் கோடி சூரிய பிரகாச தேவாயுதங்கள் என்றும் பாரவான்கள் பெற்ற சன்னதங்கள் பற்றியும் பார்த்தோம். நம்முடைய பெருமானவர்கள் அன்ன ஆகாரமின்றி கடுந்தவம் பூண்டு அவர்களுடைய அந்த வலது திருக்கரத்தில் சங்கு, துடி உடுக்கை, பராங்குசம், வேல், கதாயுதம், கீழ்நாமம், வில் என்ன பெற்ற ஒரு 7 சன்னதங்களும், அவர்களுடைய அந்த இடது திருக்கரத்தில் சக்கரம், சூல், மோதகம், பாசக்கயிறு, பட்டயம் என்ன பெற்ற 5 சன்னதங்களும் ஆக 12 சன்னதங்களை பெற்று வந்ததையும் நாம பார்த்தோம். யாவராலும் பெறுதற்கரிய அந்த நீத நெறி கோடாயுதங்கள் ஆகிய இந்த முத்திரை சன்னதங்களாக தூலத்திலும் பெற்று வந்தார்கள் என்று பார்த்தோம். அப்போ அவர்கள் அந்த திருப்பரங்கிரி மலையில் பசி என்னும் தீயால் இந்த உடலை இழக்கி செய்த அந்த தவத்தின் மாட்சியால் இவையெல்லாம் அவர்கள் திருக்கரங்களில் ரேகைகளாக பதிந்தன என்றெல்லாம் பார்த்தோம். இவையெல்லாம் தங்கமேராகிய நாயகம் அவர்களின் 2 கரங்களிலும் தேவர்கள் கண்டு மகிழும்படி தரிப்பிக்க பெற்றது என்றால், அவை இன்றும் தேவர்களாகிய நாம் அனைவரும் கண்டு மகிழக்கூடிய ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். மேலும் நீத நெறி கோடாயுதங்கள் ஆகிய முத்திரை சன்னதங்களாக தூலத்திலும் பெற்று வந்தார்கள் என்று அருளி செய்திருக்கிறார்கள் என்பதால் அவர்கள் இந்த சன்னதங்களை எல்லாம் இத்தூலம் கடந்த அகமியத்திலும் பெற்று வந்திருக்கிறார்கள். அந்த அகமிய சன்னதங்கள் நாம் எல்லோருமே எப்பவுமே காணக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பெருமானவர்கள் பாட்டேர் பிரான் அவர்களுடன் அகிலவலம் வரும்போதே இந்த சன்னதங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். திருப்பரங்கிரி மலையில் அரிய தவம் செய்து தங்களுடைய உடலை இழக்கி அவர்கள் வந்து தங்களுடைய கையில் ரேகைகளாக அந்த சன்னதங்கள் எல்லாம் பதிந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா அதற்கு முன்னாலேயே அவங்க அந்த சன்னதங்களை எல்லாம் அகமியத்தில் அவர்கள் பெற்றுவிட்டார்கள். பெருமானவர்கள் தணிகைமணி பிரானவர்களுடன் அகிலவலம் வரும்போதே இந்த சன்னதத்தை எல்லாம் பெற்றுவிட்டதை நாம நெய்வழி நூல்ல நம்முடைய தெய்வம் அவர்கள் அருளி செய்திருக்கிற அந்த பாடல்கள் மூலமாக நம்ம பார்ப்போம். ஆதி அநாதி என்றும் சோதி என்றும் அடிநடுவு முடியண்ட பிண்டமென்றும் சாதிலிங்கம் சஞ்சீவி கஞ்சாவென்றும் சாற்றுகின்ற வேதமும் ஐம்பூதமெல்லாம் சாதி நிலை அறிந்த சித்தர் உரைத்த நாமம் தாங்கமாய் பொழிந்ததனை நிலையில் பார்க்க சோதி என்ற மகமூதை அறிந்து ஏற சொன்னதெல்லாம் நாமத்தில் நுழைந்திடாதே. இந்த சன்னதங்கள்லாம் பெற்று வந்திருக்கேன்னு இந்த நாமங்கள்லாம் சொன்னாங்களே, சங்கு, சக்கரம், வேல், உடுக்கை, சூலம், பராங்குசம் அப்படின்னு நாமங்கள்லாம் பார்த்தோமே. இந்த நாமத்தை எல்லாம் எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, நீ சோதி என்ற அந்த மகமூதை அறிந்து அதுக்குள்ள ஏறுவதற்காக சொன்னாங்களே தவிர இந்த நாமத்திலேயே நீ நின்றாத. இந்த சன்னதங்கள் பெயரெல்லாம் சொன்னாங்களே, அதனுடைய செயல் என்ன என்று பார். அந்த நாமத்தையே நினைத்து கொண்டு நாமம் பற்றியே பேசிக்கொண்டு அந்த நாமத்திற்குள் நுழைந்து விடாதே.
நீ அந்த சோதி என்ற மகமூதை அந்த ஏழ்நிலை கம்பத்தில் ஏறி அறிய வேண்டும். நாமத்தில் இருக்குதென்று புலம்புகின்ற நாய் மக்கள் அதற்கு பலன் காண்பிப்பாரோ? நாமும் பேர் கெட்டு போகாமல் அந்நாள் நான் பட்டேன் கெட்டு நடா நட்டமென்ன சோமநதி கரையிருக்கும் கரும்பு தின்றால் சொக்குமடா உன்றனையும் சுருட்டும் உள்ளே காமாதி அசுரர்கிளை கருவறுக்க கையில் வேலேந்தினது பொய்யாகாதே. கையில வேல் ஏந்தினாங்க. அந்த வேலினுடைய செயல் என்ன? காமாதி அசுரர்களை கருவறுப்பதற்காக ஏந்தின அந்த வேல். அப்போ அது என்ன அப்படின்னா, அது நாதமாக, அது சோமநிதி கரும்பாக இருக்கிறது. அந்த கரும்ப நீ அந்த பேரை மட்டும் நாமத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பலன் இல்லை. அந்த நாமத்துக்குரிய அந்த பொருள், அதனுடைய செயல் என்ன அப்படின்னு நீ தெரிஞ்சு அந்த கரும்பை நீ சாப்பிட்டாதானே அது சோமநதி கரையில் கரும்பு தின்றால் சொக்குமடா உந்தனையும். அப்போ அந்த வேலானது என்ன இருக்கு? அந்த வேல் என்பது என்ன? கையில் வேலேந்தினது பொய்யாகாது. ஆனா அந்த வேல் என்னவாக இருக்கு அப்படின்னா, சாலை ஐயரன் சோலினா பைதன்னை வேல் கொண்டீட்டி பிரித்துள்ளே காட்டிட மேலே சொர்க்கமோ மத்திய பாதாளமோ கால மூன்றும் கண்டதுபதேசமே என்று நம்முடைய பெருமானவர்கள் காலம் காட்டிய காரணம் பாவில் அருள் செய்துள்ளது போல, அது அவர்களுடைய வாக்கு வல்லமையாக துலங்கி கொண்டிருக்கிறது. அது சோலினா பைக்குள்ள இருக்கு அந்த வேலானது. நீ அந்த நாமத்திலே நுழைஞ்சிடாத, அதோடைய செயல் என்ன என்று பாரு. அந்த சங்கு சக்கரம் உடுக்கை சூலம் எல்லாம் வாங்கினாங்களே, அந்த வாங்கும் விதம் அது எப்படி அப்படின்றத அடுத்த பாடல்ல சொல்றாங்க. ஏந்து சங்கு சக்கரமும் உடுக்கை சூலம் இவை கையில் வாங்கும் விதம் எடுத்துரைக்க சாந்தி கடந்த புறமே வாங்கும் மாக்கம் சச்சனர்கள் எவரும் இந்நாள் சொல்லாதாலே. இந்த ஏந்து சங்கு சக்கரம் உடுக்கை சூலம் இதெல்லாம் வாங்கலாம், எல்லாருமே வாங்கலாம். அது வாங்குறது எப்படின்னா, சாந்தி கடந்து அப்புறம் போய் அதை நீ வாங்கணும். இந்த மார்க்கத்தை யாருமே சொல்லல, அதனால அந்த சொல்வதற்கு வரம் வேண்டும்னு என்னுடைய பெருமான்கிட்ட நான் கேட்டேன். அவங்க எனக்கு வரம் கொடுத்தாங்க. ஈந்தருள எமக்கு வரம் வேண்டுமென்று என் குருவாம் கிரீடமணி எழுத்தாய் பாதம் நீந்தியடி தொழுதெழுந்து வணங்கி நின்றே நிச்சயத்தை கண்டு வரம் தந்த வாக்கே. நான் அந்த வரம் கேட்டு நின்னேன். இந்த சங்கு சக்கரம் இந்த இந்த சன்னதங்களை எல்லாம் வாங்குற விதம் எப்படின்னு நான் எடுத்து சொல்லணும் மக்களுக்கெல்லாம். அதுக்கு எனக்கு வரம் வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க எனக்கு அந்த வரத்தை கொடுத்தாங்க. சாந்தி கடந்து அப்புறம்தான் அதை வாங்கணும் அப்படின் போது, அந்த சாந்தி மனமா முதல்ல சாந்தி மனம் வந்தா பிறகுதான் இந்த சன்னதங்கள் எல்லாம் பெறுகிற அந்த பக்குவம் நமக்கு வரும். அப்ப அந்த சாந்தி மனம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்முடைய பெருமானவர்கள் நமக்கு திருமஞான குரல் மானியத்துல எடுத்து சொல்லியிருப்பாங்க. வல்லால உள்ளத்தில் உதிக்கின்ற எண்ணத்தினை நாவில் எடுத்து கூறுவதற்கு முன்னரே நாவில் எடுத்து உரைத்ததற்கு எதிராக நின்று எல்லாம் அறிந்த வல்லால உள்ளத்திலே உதிக்கின்ற எண்ணத்தினை
நாவில் எடுத்து வாய்கொண்டு கூறுவதற்கு முன்னரே நாவு கொண்டு உரைத்ததற்கு இலக்காக நின்று செவியுற்று கேட்டவர்களைப் போலே அறிகின்ற அறிவானது முன்னின்று துலங்கும் சாந்தி மனம். அப்போ குரு பெருமான் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு அவங்க நாவில் எடுத்து சொல்றதுக்கு முன்னாலே அவங்க குறிப்பை உணர்ந்து அறிந்து கொள்ளுகிற ஒரு பக்குவம் வந்தா பிறகுதான் அவங்க நமக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. சாந்தி கடந்து அப்புறம் நமக்கு இந்த மார்க்கம், இந்த சங்கு சக்கரம் உடுக்கை சூலம் எல்லாம் எப்படி வாங்குறதுங்கிற மார்க்கத்தை நமக்கு எடுத்து சொல்லுவாங்க. வாக்கான வாக்கிது மெய் வழி நூல் வாக்கின் வசந்தேத்து விட என கிங்கழித்த வாக்கு வாக்கிது செல்வாக்காதும் விண்ணும் மண்ணும் வழி சரியாய் நடப்பவர்க்கு வரும் கைரேகை வாக்குடைய வாணி அந்தன் ஆசான் பாதம் வணங்கியடி தொழுது புகழ் புகழ புகழ வாக்கு வாக்கு வலுவேற்றம் ஏறி பேச வந்தவந்தன் பிறவிகள் நாள் மௌனிரண்டா. அப்போ இந்த வாக்கு வலுவேற்றம் ஏறுவது, இந்த சன்னதங்கள் பெறுவது என்பதெல்லாம் அது அவங்க அகமிய சன்னதங்கள் அப்படின்னா என்னன்னு நேற்று கூட ஒரு சகோதரி கேட்ட, அந்த அகமியத்துல அவங்களுடைய வாக்கானது வலுவேற்றம் ஏறுவது, அதுதான் அகமியத்துல அவங்க அந்த சன்னதங்களை பெறுவது. அவங்களுடைய அந்த கூர்கொண்ட வேல்னா என்னன்னு பார்த்தோம். சோல்னா பைக்குள்ள இருக்குது அந்த கூர்கொண்ட வேல். அந்த வேல் மொட்டையாக இருக்கக்கூடாது, பலம் இல்லையே, அது கூர்மையாக இருக்க வேண்டும். இந்த கூர்கொண்ட வேல் இதெல்லாம் வாங்குறது, அந்த சங்கோசை முழங்குவது, இதெல்லாம் என்னவாக இருக்கு அகமியத்துல அப்படின்னா அவங்களுடைய அந்த வாக்கு வலுவேற்றம் ஏறுவதாக இருக்கிறது. அப்படி நான் வாக்கு வலுவேற்றம் ஏறி பேசுவதற்காக நான் ஒரு குருபிரானுக்கு 4வது மகனாக பிறந்த போதுதான் எனக்கு அந்த வாக்கு வலுவேற்றம் கிடைச்சது. அப்படி அந்த குரு பெருமானோட நான் வனங்கள் எல்லாம் சுற்றி வந்தேன். அப்படி சுற்றி வரும்போதுதான் அவங்க எனக்கு அருள்ன அந்த நீதியினால எனக்கு இந்த சன்னதங்கள் எல்லாம் கிடைச்சது. எந்த குரு உன் பாட்டனுடனான் கூடி ஏகாந்த கொள்முனையான் பெற்ற காலம் பந்தமுள நாடுகளும் வனங்கள் பார்த்து பாருலகில் அகிலவலம் வருகும் நாளில் அந்த முள பூந்துரை நன்னாட்டின் தெற்கே அரசுலூர் மலையோரம் ரோட்டின் மேல்பால் வெந்தனலங்ககற்றாலா விருட்சத்தின் கீழ் வீற்றிருந்தன் முகம் நோக்கி மொழிந்த நீதி. அங்க உட்கார்ந்து எனக்கு நீதியை மொழிந்தார்கள். அப்போ நீதி என்கின்ற அந்த மலர் மிசையில் என்னை ஏற்றி வச்சாங்க. அது ஒரு படிப்புமை கல்வி. அந்த கல்வியில ஏற்றி வச்சாங்க. அந்த நீதி என்னும் பொருள் தான் மனுவினுடைய தலையில் உள்ளது. அதை பெற வேண்டும். அதை பெறும்போதுதான் அது இந்த வெளிப்பாடாக இந்த நாதம் என்னும் குமுறல் எல்லாம் குமுறுகிறது. அந்த சங்கோசை முழங்குகிறது. அந்த வேல் பாய்கிறது. அப்போ இதனாலதான் இந்த சங்கோசை எல்லாம் முழங்குது. அந்த நாத வல்லபம் அவங்க அந்த நீதி என்கின்ற அந்த மொழியை கேட்ட பிறகுதான் இந்த வல்லபம் வருகிறது அப்படிங்கறத நம்முடைய தெய்வமர்கள் திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியத்துல கூட நமக்கு திருமெஞ்ஞான குரல் பக்கம் 248 உன் அறிவு நுணுகி நுணுகி போகும்போது அந்த அறிவு எல்லா இடங்களிலும் எட்டி பாய்கிறது. அப்போ அந்த அறிவு நுணுகி நுணுகி போகிறதுக்கு ஒரு ஆசானவர்கள் துணை வேண்டும். அப்படி தணிகை மணிப்பிரான் அவர்கள் துணை கொண்டு தெய்வம் அவர்கள் அந்த எல்லா இடங்களிலும் எட்டி பாய்கிற ஒரு நாத வல்லபத்தை பெற்றாங்களே, அதுதான் அவங்க பெற்ற சன்னதங்கள், அகமிய சன்னதம். உன் அறிவு நுணுகி போகும்போது அந்த அறிவு எல்லா இடங்களிலும் எட்டி பாய்கிறது. நம்ம தெய்வமருடைய நாதம் எல்லா இடத்திலும் எட்டி பாய்ந்துச்சு. அப்போது நாதம் எனும் குமுறல் கிளம்புகிறது.
மிக நுணுகி அதிவேகம் கொண்டு பாய்வதால் எந்த கடினமான எல்லையிலும் அது போய் பாய்கிறது. எவ்வளவு கடினமான கல்லு மனசுக்காரனையும் அது இழக வைக்கும். ஒண்ணுமே தெரியாம இருந்த நம்மளெல்லாம் என்ன தெரியும், நமக்கெல்லாம் அவங்களுடைய அந்த நாதம் எனும் குமுறல் நம்மளுடைய அந்த கடினமான அந்த கல் போன்ற மனசுலையும் பாய்ந்து இலக்கிதானே நம்மளெல்லாம் இங்க கொண்டு வந்தது. மெல்லிய துளிராக ஆகி அதிவேகம் கொண்டு அது போகும்போது அது மெல்லிய துளிர் மாதிரிதான் இருக்கும் அவங்களுடைய அந்த நாதம். அது ஒரு புகை போல அது நுழையாத இடத்துல எல்லாம் நுழையும். அப்படி நுழைஞ்சி ஆனா வேகம் அதிவேகம் கொண்டு கிளம்பும். அதிவேகம் கொண்டு அது வேகமா இருக்கும் போதுதான் எந்த எல்லையிலையும் பாயும். அந்த பொருள் மெல்லியதா இருந்தா கூட அதை எரிகிற வேகத்தினால அது எந்த எல்லையிலையும் பாயும். அப்படி நாவின் முனை சாட்டை கொண்டு அவங்க வீசுவாங்க. அப்போ அந்த அதிவேகம் கொண்டு அது போகும்போது எந்த எல்லையிலும் பாய்கின்ற வல்லபத்தை பெறுகிறது. அந்த வல்லபம் தான் அவங்க பெற்ற சன்னதங்கள். அத்தகைய அறிவினை பெறுவதுவே ஞானம். இந்த ஞானத்தை தான் தெய்வம் அவர்கள் பாட்டுகிறான் அவர்களிடம் பெற்றார்கள். எதையும் துச்சமாக மிதித்து ஏறி அதன் முடியில் நின்று ஆளுவதுதான் ஞானம். சர்வ அறிவையும் தன்னதாக வைத்து ஆளுவதுதான் ஞானம். இந்த கூரை வீட்டை விட்டு தங்க ரத்தன சிங்காசனத்தில் ஏறுவதே ஞானம். அதுல ஏறணும். நீ நாமத்திலே இருக்காத அந்த 7 கணு கரும்புல ஏறு. இந்த தூள தேகத்திலே இருக்காத அந்த ஜீவ தேகத்துக்குள்ள நுழ. அந்த அருகுமணி வாசலுக்குள்ள நுழ. நீ அந்த சிங்காசனத்தில் தங்கரத்தன சிங்காசனத்தில் உன்னை ஏற்றி வைப்பதே ஞானம். அழியப்படாத புகழுடம்பாகிய ஜீவ சிம்மாசனத்தில் உன்னை ஏற்றி வைப்பதே ஞானம். அப்போ இந்த ஒரு நாத வல்லபத்தை அவங்க குருபெருமான் அவர்கள்ட்ட எந்த குரு உன் பாட்டுடன் கூடி நான் அகிலமலம் வரும் காலத்துல இந்த ஒரு வல்லபத்தை நான் பெற்றேன். அப்பத்தான் நீதி என்கின்ற அந்த பிடரிக்கண் எனக்கு திறந்தது. நீதி என்ற பிடரிக்கண் திறக்கும் காலம் நீ நிலத்து பெருங்காயம் கடுகள் எண்ணெய் வாதி என்ற மங்கையர்கள் காமம் தள்ளி வாய்மூடி லகிரி முதற் புகையும் தள்ளி ஆதி நாட்பத்திய மீதீராண்டு ஆசாந்தன் நிழலானால் மணி தீரண்டு சோதியுடன் திசை நாத விளைவினாலே சங்கு வல கரமாச்சி இடக்கை சக்கரம். அப்போ இந்த சங்கு வலக்கரத்திலையும் இடக்கையில சக்கரமும் வந்தது அந்த திருப்பரங்குன்ற மலையிலையா வந்துச்சு. அந்த தூரத்துல வந்தது. அகமியத்துக்குள்ள செயலுக்கு நின்னது எப்போ அப்படின்னா 16 ஆண்டு 12 ஆண்டு காலம் ஆசாந்தன் நிழல் போலேயே நாம் பத்தியத்தோட இருந்து அவங்க கூட இருக்கும்போது அந்த நாத விளைவினால நாத விளைவேற்றம் தான் அந்த சன்னதங்கள். அந்த நாத விளைவினாலே எனக்கு சங்கு வலக்கரமாச்சு இடக்கையில் சக்கரமாச்சு. சங்கு வலக்கரமானால் வானோர் கூடும் சாயுத்திய சபையிலங்கே உனக்கு நாமம். நம்ம பார்த்தோமே இந்த தேவாயுதங்கள் எல்லாம் முத்தர் கோடி சதகோடி மகத்துக்கள்ல செம்மல்கள்ல கோடிக்கு ஒருவர் பெறுவதுன்னு. நீ இதை பெற்றினா அந்த கோடிக்கு ஒருவராக ஆகிடுவ. பங்கமிலா முத்தொழிலோன் என பேர் பேசி பரலோகமெங்கும் திரு சின்ன மூட தங்கமய மாயிலங்கும் முத்தர் கோடி சதகோடி மகத்துக்களின் சபையில் வைத்து செங்கதிர்வேல் துடிகை வரம் வாங்க வென்று செம்மல்களாம் கோடி கொண்டு கிளம்புவார்கள். அப்போ இந்த சங்கு வலக்கரம் சக்கரம் இந்த செங்கதிர் வேல் துடிகை வரம்பெல்லாம் எப்போ வாங்கினதாக தெய்வம் அவர்கள் அருளி செய்யறாங்க. நான் உன் பாட்டனோட கூடி நான் அந்த முள்ள நாடுகளும் வனங்கள் எல்லாம் அகில வளம் வருகும் நாளில்
எனக்கு இந்த சங்கு வழக்கரமாச்சு. அது எப்படி வழக்கரமாச்சு? திசை நாத விளைவினால. அப்போ நாத விளைவுதான் இந்த சன்னதங்கள். அப்போ இந்த சன்னதங்கள் எல்லாம் நாத விளைவாக இருக்கிறது. இந்த சன்னதங்கள் அவங்க ஒவ்வொரு சன்னதங்களும் வாங்கும்போது அவங்களுடைய அந்த நாத வல்லபம் எல்லாம் பெருகி பெருகி வந்துதான் அந்த சன்னதங்கள். அதுக்கப்புறம் அவங்க தூலத்துல அதுக்கு அடையாளமாக அந்த தூலத்திலையும் அவங்க பெற்றாங்க. இப்போ இத நம்முடைய தெய்வம் அவர்கள் இந்த சன்னதங்கள் பெற்றதை பத்தி நம்மளுக்கு மெய்மன ஞானத்திலையும் குறிப்பிட்டிருப்பாங்க. அதையும் பார்ப்போம். கண்ணனூரேரி கரையிலே நின்று கலங்கினேன் காணாமலே, காமிலென்னையேத்துமே ஞான கங்கையாளில் சேர்க்கவும், பண்ணினேன் 12 பாய்ந்தங்கோடி மேலைக்கவும், பரமகாந்தள சூலமென்னிட கரம்பிடியன இந்தன, பின்னுமோராண்டங்கோடியே வல கொடி கண்டு நீலைக்கவும், பிடிவல கரம் தங்கூடம் தூடி பெற்று நாமமும் பெற்றனன், மண்ணில் விண்ணிலும் என்னை ஆக்கிய மாசரு நந்தேசிர, வாழ்ந்திரண்டுமே வாட்மி மார்கனன், நாவெருந்தனை கூவினார். அப்போ அவங்க 12 ஆண்டுகள் அவங்களோட நான் போய் இருக்கும்போது எனக்கு இந்த வழக்கரத்துல பிடி வழக்கரத்துல சங்கு துடி அப்படியெல்லாம் எனக்கு கொடுத்து, பின்னும் ஓராண்டு அந்த பரமகாந்தல சூலத்தையும் என்கிட்ட கொடுத்து, சங்கு துடி எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்து, எனக்கு ஒரு நாமமும் கொடுத்தாங்க. என்ன நாமம் கொடுத்தாங்க? வாக்மி மார்க்கனன். அப்போ அந்த வாக்மி அப்படின்னாலே அவங்களுடைய அந்த வாக்கு வல்லபம். இந்த வாக்கு வல்லபம் அதுதான் அவங்களுடைய சன்னதங்களாக இருக்கிறது. வாக்மி மார்க்கனன் நாதர் வாக்கு வல்லபமானவர்கள் தான் இந்த சன்னதங்கள். அப்போ இந்த சன்னதங்கள் எல்லாம் அவர்களுடைய அறிவின் பிரகாசம். அந்த அறிவின் பிரகாசமானது வாக்காக நாதமாக அது வெளிப்படுகிறது. அது எந்த கடினமான எல்லையிலும் போய் பாய்கின்ற வாக்கு வல்லமையாக வருகிறது. அப்போ இந்த வாக்கு வல்லமை பத்தி நம்முடைய தெய்வம் அவர்கள் நம்ம மான்மியத்திலையும் நம்ம பார்ப்போம். மான்யம் பக்கம் 321 பார்ப்போம். மகனே உன்னாவிலே இருந்து எழும்பி வரும் சொன்மாரியானது விண் வரிசிப்பு முகின் மாறியது எவ்வாறு விளைவு அழிவு இரண்டும் வைத்திருக்கின்றனவோ அது போன்றும் நாட்டிலிருந்து வர்ற சொன் மாறி மழையானது விளைவையும் கொடுக்கும், அதிகமாக பொழிஞ்சு அழிவையும் கொடுக்கும். அதுபோல விளைவு அழிவு இரண்டும் வச்சிருக்குதோ அது போல உங்களுடைய அந்த சொன் மாறியானது இறைவனின் இறையாசன அருட்பாலிப்பு கடலின் உள்ளே ரட்சிப்பினுக்கு அணுவாகவும் பட்சிப்பினுக்கு அகண்டாகாரமாகவும் வடவாமுக அக்கினியானது, அந்த வடவாமுக அக்கினியானது ரட்சிக்கவும் செய்யும், அது பட்சிக்கவும் செய்யும்.
வெளியேறி கிளம்பி விசிறி பெருகுகின்றனவோ அதுபோலவே இருப்பதன்றியோ இது காலம் சர்வ வேதமாமரை கத்தாதி கத்தர்களாகிய பாரவான்கள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் கூறியது பார்த்துக் கொண்டிருக்கும் விடிவிற்றான் என்ற கலிப்பவம் வினைத்திரள் அழிவுரண கொலைக்களத்தே முழுமுனை தீர்ப்பு ஊடுருவும் ஜெயம் கொண்டு விளங்கும் இருபுறமும் பதம் சீறி நிற்கும் கருக்கோங்கிய பட்டயம் என ஓதி உணர்த்தி. அப்போ அந்த பட்டயம்ங்கிறது என்ன? உங்களுடைய வாக்குதான், அந்த சொல் மாதிரிதான். இருபுறமும் பதம் சீறி நிற்குது, கருக்கோங்கிய பட்டயமாக இருக்கு உங்க பட்டயம். அப்ப அந்த பட்டயங்கிற சன்னதம் என்னன்னு நமக்கு இங்க தெளிவுபடுத்துறாங்க. அந்த இரு பக்கமும் பதம் சீறி கூர்மையாக இருக்கு உங்க வாக்கு வல்லமை, அது இருபுறமும் கருக்கோங்கிய பட்டயமாக இருக்கிறது. அப்படிதான் அதை வாய் திறக்கும்படியாக செப்பிய திறகுபிரான் அவர்கள். அதை வாயை திறந்தாதான் அந்த பட்டயம் தெரியும். அப்போ அந்த பட்டயம் எது? தங்களின் முழந்தாலின் முட்டு வரையிலும் நீண்டுள்ள முபாரக் ஆகிய கொண்டற் கொடையை நிகழ்த்த திருப்பாலை ஏற்றும் செங்கரத்தினை காணும்படி எடுத்து தொட்டுமே நாவை சொற்றனர் நாதன். எதுன்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல. தொட்டுமே நாவைத்தான் சொல்லியிருக்கேன் நானு, வேற எதையும் சொல்லல. தொட்டுமே நாவை சொற்றன நாதன் சொல்வினை கூட்டம் துகள்பட பாய்ந்து கண்ணெஞ்சை பிளக்கும் நீண்டுரை வாழன. உன்னுடைய நீண்டுரை வாழ் போல மனத்திருள் கடியும் வளைவு வாழ் என்றார். அது மனத்தினுடைய இருளை கடியக்கூடியது. அது அரக்கி அரக்கர் விலக்கி துளக்கி ஆக்கும் அனந்தர்கள் அரக்கர்களை சங்காரம் செய்யவில்லை, அரக்கத்தனத்தை தான் சங்காரம் செய்தது. உன்னிடத்துல இருக்கிற அரக்கத்தனத்தை அரக்கி அதை விலக்கி அரக்கி அரக்கர் உன்கிட்ட இருக்கிற அந்த அரக்கர் குணத்தை விலக்கி துளக்கி அனந்தர்களாக ஆக்கியிருக்கு. அரக்கி அரக்கர் விலக்கி துளக்கி ஆக்கும் அனந்தர்கள் ஆக்கும் அனந்தர்கள். அப்போ பெரியோர்கள் எல்லாம் அந்த சன்னதங்களை கொண்டு அரக்கர்களை எல்லாம் கொலை செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. கொலை செய்வதற்காகவா அவங்க இவ்வளவு பாடுபட்டு இந்த சன்னதங்களை எல்லாம் பெற்றாங்க? அவங்க யாரையும் கொலை செய்யவில்லை. ஒன்றை இருக்கிற அந்த அரக்கத்தனத்தை, ஒன்றை இருக்கிற அந்த இருளை மனத்திருள் கடியும் வளைவு வாழ் என்றார். மறைமலை பிளந்து வகைதரும் வாழன என்னும் நினைவில் ஏறுகூர் பாய்ந்து சாதி சிக்கருக்கும் செந்நிற கூர்வாள். சாதி வேற்றுமையெல்லாம் பார்த்து பிரிஞ்சு கிடந்தோமே, இன்னைக்கு 69 ஜாதி மக்களை ஒரே குல மக்களாக சாதி சிக்கறுத்து அது சேர்த்து வச்சிருக்கேன் அந்த கூர்வாள். வகை தொகை அறுக்கும் வடிவுவாள் என்றார். இருபுறம் கருக்குடை கூறான சுனையும் உருவினை அனைத்திலும் ஊடுருவி ஊடும் பேரான உண்ணா பேசும் வாழன. உன்கிட்ட இருக்கிற அந்த சன்னதம் பேசும் வாழ், அது பேசக்கூடிய வாழ். அது உருவினை அனைத்திலும் ஊடுருவி ஓடும், எல்லாரும் உள்ளத்திலையும் அது ஊடுருவி பாயக்கூடிய வாழ். இப்படியெல்லாம் கூறி இன்னென கூறி இயம்பிய தனிகை கண்ணகன் ஞால கவினூறு கொண்டல். இப்படியெல்லாம் கூறி நமக்கு அந்த சன்னதங்கள் என்னவாக இருந்தது, அகமியத்துல அந்த சன்னதங்கள் என்ன அப்படின்னு நேற்று கேட்டதுக்கு இன்னைக்கு நமக்கு தெய்வம் அவர்கள் இந்த விடையை கொடுக்குறாங்க. அப்போ இன்னமும் அந்த சன்னதங்களை பற்றி தெய்வம் அவர்கள் சொல்றத பார்ப்போம். யுகத்தி மானியம் பக்கம் 229. யுகத்தீப்பு தேவாயுத பாசுபத கங்கணம் பூட்டி விட்ட கட்டளையை சிரமே தாங்கி வரம்பு ஆக்கின்படியே நடக்க திலகம் அவர்கள் தந்தாக முக வலிமையினாலே உள்ளுறுதி கொண்டு விட்டார்கள். எனினோ தெய்வம் அவர்களை பாட்டேற்கிறவர்கள் பிரிந்து ஆசீர்வாத கங்கணமும் போட்டு, மகனே என்னுடைய உபதேசத்தை நீ நடத்த கடவாயின்னு சொல்லிட்டாங்க. சரி, செய்யலான ஒரு உள்ளத்துல உறுதி வந்துருச்சு. ஆனாலும் குரு சாட்சாத்தினுடைய அந்த முகமுக தரிசனையை விட்டு பிரிய வேண்டியது இருக்குதேன்னு நினைச்சு வேதனைப்படுறாங்க. அப்போ பாட்டேற்கிறான் அவர்கள் ஆறுதல் சொல்றாங்க. தங்கள் குரு சாட்சாத்மினுடைய முகமுக தரிசனையை விட்டு பிரியும்படியாக நேர்ந்து நிற்கின்ற தோற்றத்தினாலே எண்ணி எண்ணி சகிக்கொணாத கவலையில் ஆழ்ந்தவர்களாய் கண்ணீராராத பெறுகின்ற நாயகம் அவர்களை பார்த்து கண்ணீர் ஆறாக பெருகி நிற்கிறாங்க.
முதல்ல தெய்வம் அவர்கள் மானியத்துல 2 இடத்துல அவங்க கண்ணீர் விட்டதை சுட்டி காட்டியிருப்பாங்க. முதல்ல அவங்க தாங்கள் பெற்று அந்த ஒரு மகவாகிய பெண் திலக குழந்தை ஆயுஷ் அம்மாளை பார்த்து, நீ ஏன் என் வயிற்றில் பிறந்தனை என்று அந்த கண்ணுல இருந்து வர்ற கண்ணீர் யாருக்கும் தெரியாதபடி மறைச்சிக்கிட்டு அதை வந்தாங்க. இப்போ இந்த இடத்துல அங்க அவங்கள பிரியும் போது அவங்களுக்கு கண்ணீர் வந்தது. இங்க பாட்டேர் பிரான் அவர்களை பிரியும் போது கண்ணீர் ஆறாக பெருகு நின்ற நாயகம் அவர்களை பார்த்து சர்வஜன் திலகபிரான் அவர்கள் சொல்றாங்க, ஏ மகனே, எல்லா வாக்கு வலதும் எல்லா நிந்தை வரங்களும் பெற்றிருக்கின்ற நீ ஒருவனளவோ. எல்லா வாக்கு வரமும் எல்லா சன்னதங்களும் நீங்க பெற்றுட்டீங்க. இதுவரைக்கும் யாரும் பெறாத எல்லாம் அவங்கவுங்க தனித்தனியா பெற்ற சன்னதங்களை எல்லாம் நம்ம நேற்று பார்த்தோமே. அப்படி எல்லாரும் சேர்ந்து பெற்ற 11 சன்னதங்களையும், அதுவும் யாரும் பெறாத இன்னொரு சன்னதம் 12வது சன்னதையும் பெற்று அது நீங்க ஒருத்தவங்க தான். அது இதுவரைக்கும் யாரும் வந்ததில்லை, இனிமேலும் யாரும் வரப்போறது இல்ல. நீங்க ஒருவனளவோ. மேலும் இவ்விரிபுவனிடத்தே உன்னுடைய மூப்பு ஒன்றை தவிர வேறே ஒரு மூப்பும் உலகத்தில் இல்லாத விஞ்சை பெற்றிருக்கும் உறுதியனே. அன்று முதலானமும் விஞ்சை வரமும் முதலுக்குடை இறையாயுதமும் உம்முடையதன. முச்சகம் புகழும் 30 முக்கோடி தேவர்கள் முதலாகிய எல்லோரும் அறிந்திருப்பதான அதனை நீ எவ்வாறு நினையாதிருக்க முடியும்? மேலும் முதுரை நாதமுனி பாரவான்கள் நீதி மாமரையில் ஓதி உள்ள தீர்க்க தரிசனைக்குரிய என் ஓவியனே சத்தியமே. நீங்க ஓவியர்கள், பெரிய ஓவியம் போல இருக்கிறியான்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப பெரிய ஓவியமோ, ஒருத்தவங்க தனிச்சிருந்தா அவங்கள சொல்லுவோம் பெரிய ஓவியம் அப்படின்னு. அவங்க தனிச்சிருந்தாங்க, அதனால அவங்க ஓவியர். சத்தியன், அவங்க வாக்கு சாய்ச்சியரில் யாரும் இல்லை, அதுதான் அவங்க பெற்ற எல்லா சன்னதங்களும். பாட்டேர் பிரான் அவங்க சொல்றாங்க, வேற யாரும் சொல்லல. அவங்களுடைய ஆசான் அவங்கள சொல்றாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் சொல்றாங்க. குருவை மிஞ்சிய சிஷ்யன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த போல நீங்க என்ன மிஞ்சி வந்துட்டீங்க. உன் வாக்கு சாகித்யரில் யாரும் இல்லை. ஓவியனே சத்தியனே, உன் வாக்கு சாகித்யரில் யாரும் இல்லை. சதுர்யுகத்தும் வாக்மி சகத்தேது உனை தவிர சதுர்யுகத்திலும் தேடி பார்த்தாலும் கிடையாது. இதுக்கு முந்தையும் வரல, இனிமையும் வரப்போறதில்ல. சதுர்யுகத்திலும் வாக்மி நீங்க தான். இந்த வாக்கு வல்லமைதான் எல்லா சன்னதங்கள். ஒரு சொல்லில் நின்ற உத்தமி சத்தியனே, பத்தினி வாக்கு பலிக்கும் எவர் மேலும். அப்போ வழக்கையில தங்குன்னு பார்த்தோமே, இங்க பாட்டேர் பிரான் அவர்கள் அத சொல்றாங்க. அக்கினி உன் வழக்கையில் அப்பா மறவாதே. அந்த வழக்கையில தான் உனக்கு அக்கினி இருக்கு, அந்த வடவாமுக அக்கினி இருக்கு. அதுதான் சங்காக முழங்க போகுது, மறக்காத. நீ கை குவித்தால் எனக்கு மிக தாங்கறிவு. நாம நினைச்சுக்கிறோம், நீ கை குவித்தால் எனக்கு மிக தாங்கறிவுனா அவங்க கை குவிச்சு பாட்டேர் பிரான் அவர்களை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களா? இல்ல, கைதான் நாதம். நீங்க நாதத்தை குவிச்சு பேசுனீங்கன்னா என்னாலே தாங்க முடியாது, அப்படி பேசுவீங்க நீங்க. அவ்வளவு வல்லமை உங்ககிட்ட இருக்கு. கலியன் கலிச்சு விலை கடியாதே நம்பாதே, தண்டாளரானாலும் சாபத்தை கூறாதே. உங்களுடைய வாக்கு வான் மலை எப்படி விளைவு அழிவு ரெண்டையும் கொண்டிருக்கோ அது போல நீங்க வாழ்த்தினாலும் அது நடக்கும், நீங்க சாபம் கொடுத்தாலும் அது நடக்கும். அதனால சண்டாளரா இருந்தா கூட இருந்துட்டு போறாங்க, நீங்க சாபம் கொடுத்துறாதீங்க. சண்டாளரானாலும் சாபத்தை கூறாதே, நம்பினோக்கெல்லாம் 4ஆம் பதம் கொடு நீ. உன்னை நம்பி வர்றவங்க எல்லாருக்கும் அந்த 4ஆம் பதமாகி அந்த வீடு பெற்று நீங்க கொடுக்கணும். வெம்பி இருப்போர் மேலே வீசும் அருள் மாறி, விஞ்சை மதிவீர சிங்க செங்கரத்து கங்கணவா. மதி நிறைந்த செங்கரம், அதுதான் சன்னதங்கள் நிறைந்த கரங்கள். 2 கையிலையும் குமிஞ்சிருக்கு, ஒரு கையில மட்டும் இல்ல. அதனாலதான் நம்ம வலக்கரத்துல இத்தனை, இடக்கரத்துல இத்தனைன்னு பார்த்தோம். 2 கரத்திலையும் குமிஞ்சு வச்சிருக்கு அவங்களுடைய அந்த சன்னதங்கள், வாக்கு வல்லமைகள்.
நாம என்ன செய்யணும்? அத 2 கையேந்தி வாங்கணும், 2 செவியேந்தி வாங்கணும். அதுதான் எப்பயுமே கைய குவிச்சு வாங்குறதுக்கு நம்மள பழக்குறாங்க. பஞ்சமுத்ராலம்ப நெஞ்சனியும் செஞ்சலே, அந்த செஞ்சொல் எதுல போய் அணியணும்? நம்ம நெஞ்சில போய் அணியணும். இவத்துக்கு ஒரு முக்தன வந்தன் கை பழமையனே, இவத்துக்கு ஒரு முத்து போல வந்து என் கையில வந்தீங்க, நீங்க பழமைக்கு பழமையானவங்க, நீங்க செல்வாயாக, சிறிது நாளைக்குள் நான் உன்னிடம் வருவேன், அதன்பின் யுகநேமி சகாதியங்களுக்கும் அளக்கும் யுகநீதி திரவியம் நிரம்ப பெற்றதாகிய நான் தந்த உன்னுடைய சோல்நாப்பையினுள்ளே, நான் தான் தந்தேன் இந்த சன்னதங்கள் எல்லாம், நான் தான் தந்தேன் இந்த சோல்நாப்பைய. அந்ததான் அந்த சோல்நாப்பைக்குள்ள இருந்து சொல்ல எடுத்து வீசி 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 மழை மாதிரி வழங்கிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் உங்க சன்னதம், அகமிய சன்னதங்கள். அந்த சோல்நாப்பைக்குள்ள நீங்காதிருந்து ஆங்காங்க கூட பாங்காக வருவே. இதெல்லாம் தெய்வம் நமக்கும் சொல்றாங்க. நீ எடுத்து பேசு, உன்னுடைய வாய் திறக்கும்படி நானும் உனக்கு கொடுத்துருக்கேன். உன் வாயை கிழிக்கிறதுக்காக தான் நான் நூல்ல அங்கங்க வாக்கியங்கள்ல வச்சிருக்கேன். 4 மூளையிலையும் 4 முளை அடிச்சு வச்சிருக்கேன். அதை வாய் கிழியணும், நீ பேசணும். நீ பேசும்போது பயப்படாத, நான் ஆங்காங்கு கூட பாங்காக வருவேன், நீ ஒன்றுக்கும் விசனப்பட வேண்டாம் அஞ்சேல் மகனே என்ற பாரமாத்தீக திருவசனங்களை கேட்டு ஒரு முகத்துணிவு கைப்பற்றினார்கள். அப்போ இந்த சன்னதங்கள் எல்லாம் என்னவாக இருக்கு அப்படின்னா, அகமியத்துலனா என்ன அப்படின்னு நேற்று கேட்டாங்களே ஒருத்தவங்க. அப்போ இன்னைக்கு அவங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அகமியத்துல அவங்களுடைய வாக்கு வல்லமையாக இந்த சன்னதங்கள் எல்லாம், அப்படி அவங்களுடைய வாக்கு வல்லமையை பத்தி யார் சொல்ற? அவங்களுக்கு அளித்த அந்த குருபெருமானவங்களே சொல்றாங்க. இப்படியான அகமிய வாக்கு வல்லபமாகத்தான் நம்முடைய பெருமானவர்களுடைய வாக்கு வல்லபங்கள்லாம் இருந்தது. அது என்ன? அந்த வல்லபங்கள் எல்லாம் மாயையை ஆய்ந்து மேய்ந்துறங்கக்கூடிய வல்லபங்களாக அந்த வல்லபங்கள்லாம் இருந்தது. அத நம்ம தெய்வமோர்கள் பெற்ற சன்னதங்களை பத்தி நமக்கு சொல்லும் போது, அந்த ஆயுதங்களை பத்தி அவங்க சன்னதத்தை சொல்லும் போதே நமக்கு சொல்றாங்களே, அது தேவ சிஷ்ட பரிபாலனம் செய் ஆயுதங்கள் என ஆதிகால நாட்டு பெட்டகத்தினுள்ளே இதற்கென்று வைத்திருந்ததாகிய இவ்வுலகத்தின் தூலக்கண்கள் அறியாத. இப்போ அந்த சன்னதத்தை வந்து தூலக்கண் பார்க்க முடியாது, வெளிய தூலத்திலும் பெற்று வந்ததை பார்க்கலாம், பக்கத்துல அந்த நேரம் இருந்தவங்க பார்க்கலாம். ஆனா இப்பயும் நாம பார்க்கலாமே, இந்த தூலக்கண் கொண்டு பார்க்காம நம்ம அந்த மனக்கண் கொண்டு, அந்த ஞானக்கண் கொண்டு இப்பயும் நம்ம பாக்குறோமே அந்த சன்னதத்தினுடைய வலிமைய. இருபுறமும் கருக்கோங்கிய மாயையை ஆய்ந்து மேய்ந்துறங்கும், நம்மளுடைய மாயையெல்லாம் ஆய்ந்து மேய்ந்துறங்குதே அந்த வாழ். அதனாலதானே நம்மளுடைய அந்த மாயையை ஆய்ந்து மேய்ந்து உறங்குறதுனாலதான் நம்மளுடைய அந்த மாயையெல்லாம் விழுந்து பொடிபட்டு போகுதே. தாம்பிரந்தன தீர்ப்பு நேரிக்கென்றே கம்பிருந்த கருபூல நாட்டிலே விம்பு மாயை நபுசும் விழுந்தன சொம்போடிந்துமே தூயமையாகின. அப்படி அவங்களுடைய வாக்கை கேட்கும் போது இந்த மாயையெல்லாம் ஆய்ந்து, அந்த மாயையெல்லாம் ஆய்ந்து அதை எடுத்து எறிவதற்காக தான் அவங்க அன்னைக்கு அந்த தூய மெயில பிறந்து இன்னைக்கு நம்மளையும் அந்த தூய மெயில ஆக்குவதற்காக. அப்போ அந்த தூலக்கண்கள் அறியாத அந்த ஞானக்கண் கொண்டு அறியக்கூடிய அந்த சன்னதங்களாக இருக்கிறது. இவ்வுலகத்தின் தூலக்கண்கள் அறியாத இருபுறமும் கருக்கோங்கிய மாயையை ஆய்ந்து மேய்ந்திருந்ததுதான் அந்த பட்டயம். அதுக்கப்புறம் அந்த சங்கு எப்படியாப்பட்ட சங்கு? பூமி அதிரும் ஓசையுடைய கடல் அறியாத வலம்புரி சங்கு. அப்போ சங்கு அப்படின்னா அது வந்து கடல்ல இருந்து தானே எடுப்பாங்க. ஆனா இந்த சங்கு கடல் அறியாத சங்கு, ஆனா பூமி அதிர்ற மாதிரி ஓசை உடையது. பூமினா என்ன? நாம தான் பூமி. நம்மளுக்கு அதிருதே, அவங்களுடைய நாதத்தை கேட்ட உடனே நம்முடைய உள்ளம் எல்லாம் அதிருக்குதே. ஓசையும் ஒலியோன் ஓம்புரு பூமி, அந்த ஓசையும் ஒலியும் நம்முடைய உள்ளத்துல தானே ஓம்புது. அப்போ அதுதான் வந்து பூமி எதிரும் ஓசையுடைய கடல் அறியாத திரு வலம்புரி சங்காக இருக்கிறது. கனகவன வேகம் கொண்ட உயிர் சக்கரம், அது உயிர் சக்கரமாக இருந்து நம்மளுக்கு நாதத்தை விரும்பி எடுத்து 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 வழங்கிக்கிட்டே இருக்கு. அதுதான் வந்து அந்த சக்கரத்திலிருந்து வந்து உருண்டோடி உருண்டோடி எங்க வருது? நம்மகிட்ட வந்து படியுது. உருண்டோடி படியுந்தளம் இதுதாண்டா மகனே
அப்படின்னு அது உருண்டோடி வந்து அந்த சக்கரம் உருண்டோடி வந்து படிந்தெல்லாம் எது நம்மளுடைய உள்ளத்துல அது படியணும். அது கருமார்களின் உலை கூட அறியாத சூலம் வேல் பராங்குசம். அப்போ இந்த கருமார்களின் உலை கூட அறியாத சூலமாகவும் வேல் பராங்குசமாகவும் இருக்குன்னா அது கருமார்களின் உலைக்கூடம் அறியாத பராங்குசம் அப்படின்னா என்ன? அந்த 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 ஆயுதங்கள் எல்லாம் எதுக்காக இருக்கு அப்படின்னா அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஆபரேஷன் பண்ணுவதற்காக இருக்கு. அந்த சூலம் வேல் பராங்குசம் இந்த ஆயுதத்தெல்லாம் வச்சு நம்மள நெஞ்சத்தை கிழிச்சு நம்மளை வந்து நம்மளுடைய அந்த தீக்குண பேழையெல்லாம் மாத்தி நம்மளுக்கு ஆபரேஷன் செய்வதற்காக தான் அந்த ஆயுதம் அந்த சன்னதங்கள் எல்லாம். முச்சந்தி தனிலே வைத்தார் முமுற்றுமார் வந்து கூடும் நிச்சய சபை கூட்டத்தில் நடுவினில் கிடத்தி நெஞ்சில். நம்மள அப்படி நடுவுல கிடத்தி நெஞ்சில் அவங்க பெற்றிருக்காங்களே அந்த சம்மதம் அதை கொண்டு கீறி விட்டுருவாங்க. பிச்சுவா கொண்டு கீறி பிளந்து பித்தெடுத்து வாயை கீறி நமக்குள்ள இருக்கிற பிச்செல்லாம் எடுத்து வெளியே எரிஞ்சு வாயை தைத்துமே வடுவும் காணா. இப்படி எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அது அப்படி ஆபரேஷன் செஞ்ச வடு ஏதாவது இருக்கான்னா வடு இல்லை. வடுவுமே காணா சாதகம் செய்துட்டாரே. அப்படி செஞ்சுதான் நம்மகிட்ட இருக்கிற அந்த தீக்குண பேழையெல்லாம் கைத்தலை மலர்க்கை வைத்து கைனாலே நாதம் அந்த நாதத்தை வைத்து களைந்து எடுத்து எரிஞ்சு ஆங்காங்கு நம்மகிட்ட இருந்த கெட்டதெல்லாம் அங்கங்க தூக்கி எரிஞ்சிட்டு வைத்தனர் புதிதா எங்கும் வலிமைகள் குமுறி நிற்க மெய்த்திறன் வாரி பின்னும் வான்முகை தெற்றினாரே. அப்போ இப்படியாக நம்மளெல்லாம் அந்த வான்முகத்துக்கு எத்துனாங்க அவங்க. அதுதான் இந்த சன்னதங்களாக அவங்க பெற்ற அந்த சன்னதங்களாக இருக்கு. அகமியத்துல இந்த சன்னதங்கள்லாம் இந்தெந்த வல்லபங்கள் உடையதாக இருக்குது. அப்புறம் யமனுடைய அதிகார பலம். என்ன சன்னதம் அவங்க பெற்றாங்க? இவ்வுலகத்தில் உள்ள மனுப்பலங்கள் எல்லாம் ஒன்றாக திரட்டி வந்து தூக்குதல் என்ற அசைத்தலுக்கு கூட ஒரு அணுவும் இயலாத பேய்மை என்னும் யமனுடைய அதிகார பலத்தை முறித்து எரிந்து. அது என்ன யமனுடைய அதிகார பலம் அப்படின்னா அது நம்மளுடைய தூக்கம். அந்த தூக்கம்தான் அது யாராலும் அசைச்சாலும் அசைக்க முடியாது. உலகில் உள்ள மனுப்பலங்கள் எல்லாம் ஒன்றாக திரட்டி வந்து தூக்கம் உனக்கு சொக்கிக்கிட்டு வரும்போது புட்டிச்சு ஆட்டி தூங்காதன்னு இழுத்து வச்சாலும் முடியாது. நீ தூங்கியே ஆகும். அப்படி ஒரு பேய் மாதிரி அது வந்துடும். பேசிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா அது என்ன செஞ்சாலும் அது பேய்மை என்னும் யமனுடைய அதிகார பலத்தை அந்த தூக்கம்ங்கிற அதிகார பலத்தை முறிச்சு எரிஞ்சு அந்த பலத்தை நம்ம தெய்வம் அவர்கள் முறிச்சு எறிகிறாங்க. அந்த உறக்கத்தை குறை ஊனை குறை அப்படின்னு சொல்லி எந்த நேரம் தூங்கி தூங்கி இருக்கிறது தான் பேய்மை என்னும் யமனுடைய அதிகார பலம். அப்படி யமனுடைய அதிகார பலத்துக்குள்ள போயிடாத அப்படின்னு சொல்லி அந்த பலத்தை முறிச்சு எரிஞ்சு நம்ம தூங்கும் போது இல்ல மகிழ்ச்சிங்கிறது எப்படி இருக்கும்? தூக்கம் என்பது ஒரு சிறு மரணம். இந்த மரணத்துக்குள்ளேயே எப்ப பார்த்தாலும் நுழையாத. அதுக்காக தூங்க வேண்டியதுன்னா அது அளவோட இரு. ஒரு நாளைக்கு இத்தனை 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீ தூங்கினா போதும். மற்ற நேரம் எல்லாம் நீ அந்த மறுவாழ்வு வாழ்வதற்குரிய அந்த பரமபதத்தை அடையக்கூடிய அந்த செயலை செய்யறதுக்காக தான் உனக்கு இந்த நேரமும் வயசும் இனாமாக தரப்பட்டு இருக்கிறது. அந்த காரியத்துல நீ ஈடுபட்டு அதை செய்ய. மகிழ்ச்சி பூப்பானது சாகாக்கலை என்னும் உயிர்கலை ஜெயம் கொண்டு. அதுக்கு பேர் தான் சாகாக்கலை. அப்படி விழிச்சிருக்கிறதுக்கு பேர் தான் சாகாக்கலை. தூங்குறதுக்கு பேரு சாகும் கலை, மரணம். அப்போ அந்த சாகாக்கலை எந்த நேரம் விழிச்சிருக்கிறது. அந்த சாகாக்கலை என்னும் உயிர்கலை ஜெயம் கொண்டு விளங்கும் நூல் போல் நுணிகை நுனியினை உடைய துடி உடுக்கை. அந்த துடி உடுக்கை கொண்டு அவங்க ஓசையை எழுப்பி நம்மளை தூங்க விடாம ஆக்குறாங்க. அப்போ இந்த சன்னதங்கள் எல்லாம் அகமியத்துல என்னவாக இருக்கு? அந்த சன்னதங்கள் எல்லாம் நம்மளை சாவில் இருந்து மீட்டு அந்த சாகாக்கலையை நமக்கு கற்பிப்பதாக இருக்கிறது. இன்னும் தண்டாயுதம்னாலே முழக்கம்தான். அது எப்படி முழங்குது நம்முடைய தெய்வம் அவருடைய நாதம்? வெங்கலத்தை ஒத்த ஈரு தாழின
அது வெண்கலத்தை ஒத்த தாளாக இருக்கிறது. அதுதான் தண்டாயுதமாக இருக்கிறது. அப்போ அந்த தண்டாயுதம் இப்போ இதெல்லாமே உலக மக்கள் எல்லாரும் பார்க்க முடியுமா? தேவர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த தண்டாயுதம் முழங்கிக்கிட்டே இருக்கு, ஆனா எல்லாரும் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாதே. அந்த சங்கோசை முழங்கிக்கிட்டே தான் இருந்தது, ஆனா அந்த சங்கோசைய எல்லாரும் கேட்டாங்களா? அந்த சங்கோசை முழங்கும் போது செவிடர்கள் காதுல அந்த சங்கோசை எவ்வளவு முழங்கினாலும் கேட்குமா? அப்போ அந்த சங்கோசை தெய்வம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிரசங்கத்துல சொல்லுவாங்க, அவங்க புதுமை பூத்தவர்களை போல தலையை ஆட்டி கொண்டிருந்து விட்டு பேசாமல் எழுந்து போனாங்களே, அந்த சங்கோசை முழங்குச்சே, தெரு தெருவா முழங்குச்சே. அப்போ இது தனக்கு வேண்டும்னு கேட்காம அவங்க போனதை பார்த்து தெய்வம் அவர்கள் ஏமாற்றமுற்றவர்களாய் வியப்புற்றார்கள். எனினும் அவங்க சோர்ந்து போய்விடவில்லை. சோராத சித்தத்தினாலே அவங்க பிரசித்து அந்த சில நாள் இருந்து பார்த்து விட்டு செவிடர்கள் காதிலே சங்கோசை நுழைய வைப்பது போல் இருக்கிறது. அப்ப அந்த சங்கோசை என்பது எதுவாக இருக்கிறது? அவங்க பெற்ற அந்த சங்குங்கிற அந்த சன்னதமானது அவங்களுடைய ஓசையாகத்தான் இருக்கிறது, சங்கோசையாகத்தான் இருக்குது. அந்த சங்கோசை முழங்கிக்கிட்டே தான் இருக்குது. அந்த சங்கோசை யாருக்கு கேட்கும்? தேவர்களுக்கு தான் கேட்கும், செவிடர்களுக்கு கேட்காது. அதனாலதான் தேவர்கள் கண்டு மகிழும்படி அவங்க அந்த சன்னதத்தை பெற்று வந்தாங்க. தேவர்கள் கண்டு மகிழும்படி தூலத்திலும் பெற்று வந்தார்கள். அப்போ தூலத்திலும் பெற்று வந்தார்கள் அப்படின்னா தேவர்கள் கண்டு மகிழும்படி முதல்ல அகமியத்துல பெற்றாங்க. அப்ப தூலத்திலும் பெற்று வந்தார்கள் அப்படின்னா தூலத்திலும் அவங்க பெற்றாங்க. அடையாளமா அவங்க உருக்கி கையில எல்லாம் ரேகையாக பதிந்தது. இன்னும் அதை செயல்முறை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அந்த சங்கோசையை தெருவா நின்று முளைக்கி காட்டினாங்களே, அதுதான் தூலத்திலும் முதல்ல அவங்க அகமியத்துல பெற்று வச்சிருந்த அந்த அறிவை நாதமாக வெளிப்படுத்தினாங்க. தூலத்துல அதை வெளிப்படுத்தினாங்க. அதைதான் தூலத்திலும் பெற்றார்கள். அதை பெற்றது யாரு? அவங்க வெளிப்படுத்தினாங்க. பெற்றது யாரு? தேவர்கள். அதை கண்டது யாரு? தேவர்கள். அது செவிடர்கள் காதல எல்லாம் அது நுழையாது. செவிடர்கள் எல்லாம் அந்த சன்னதத்தை பார்க்க முடியாது. அந்த சன்னதத்தை நாம தான் பார்க்கிறோம், இப்பயும் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இப்படியாக தெய்வமோத்தில் பெற்ற எல்லா சன்னதங்களும் அவங்க தூலத்துல பெற்று வந்த சன்னதங்களை பத்தி எல்லாம் நேற்று நாம பார்த்தோம். இன்னைக்கு அகமியத்துல அந்த சன்னதங்கள் என்ன வல்லபம் உடையதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நாம இன்னும் ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த திருநாமம் என்பது இதுவரை எவரும் பெற்றறியா அரியதவ திருநாமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்திர ராசி வான்வளை போன்ற இதுவரை எவரும் பெற்றறியா அந்த அரியதவ திருநாமம் என்பது என்ன அப்படிங்கிற அந்த அந்த திருநாமத்தை தவிர மற்ற சன்னதங்கள் எல்லாம் என்ன வல்லபமாக இருக்கிறதுன்னு பார்த்தோம். அதெல்லாம் எல்லாரும் பெற்றதுதான். அந்த மற்ற சன்னதங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து பெறாட்டாலும் அவங்கவுங்க தனித்தனியா பெற்ற சன்னதங்கள் தான். இந்த எவரும் பெற்றறியா அரியதவ திருநாமம் என்பது பற்றி நாளைக்கு நம்ம சபையில பார்ப்போம் என்று கூறி, என்னுடைய முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி, இந்த சன்னதாலங்கிற பெருமானவர்களது பொன்னடி போற்றி நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.